இந்த கோவில கட்டின ஊத்துக்குழி ஜமீன் பணமும் வேண்டாம், எதிரியோட உயிரும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அந்த கோவில் கட்ட நிலம் கொடுத்த புளியம்பட்டி ஜமீன் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. அவரு என்ன சொன்னாலும் சரி, எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சம்மதிச்சா போதும், நான் ஜமீன் கூட்டமைப்பு தலைவி ஆயிடுவேன். ஜமீன்தார் இருக்காரா? இருக்காருமா. வாங்க மேடம். யார் நீங்க, என்ன வேணும்? என் பேர் நந்தினி. ஓகே. நான் ஜமீன்தாரை பார்க்கணும். அப்பா உள்ளதா இருக்காரு, வாங்க. வாங்க மேடம், உட்காருங்க. அப்பா உள்ளதா இருக்காரு, வர சொல்றேன். ஓகே. ஆமா இல்லம்மா, ஒரு வாய் சாப்பிடுமா. இங்க பாரு, இன்னும் ஒரு வாய் தான், இன்னும் ஒரு வாய். ஒரு வாய் சாப்பிட்டுருமா, ஒரு வாய். இன்னும் ஒரு வாய் தான், இன்னும் ஒரு வாய். ஒரு வாய் தான், ஒரு வாய் தான். இந்தா, சாப்பிடுமா. ஏய் சொல்றத கேளு, இப்படி எல்லாம் பண்ணாத. ஐ வாட்ச், இந்த வாட்ச் நான் எடுத்துக்கிட்டுமா? ஏய் இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. அப்பா கிட்ட சொல்லி நான் உனக்கு இதே மாதிரி வாங்கி தர சொல்றேன். இதே மாதிரி வாட்ச் வாங்கி தரணும். ஆமா, இதே மாதிரி வாங்கி தர சொல்றேன். வாமா, வான்னு சொல்றல, வா. எந்திரிச்சு வா, சாப்பிடு. ஒரு வாய் சாப்பிடுமா. ஐ அதே மாதிரி வாட்ச் எனக்கும் வரும், இதுக்கு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், வாங்கிக்கிறேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சரி வா, நான் அப்பா கிட்ட சொல்லி வாங்கி தர சொல்றேன். வா. சரி வா. அம்மா, இந்த ஒரு வாய் வாங்கிக்கமா. இந்தா. அப்பா அப்பா அப்பா, அந்த அக்கா வாட்ச் போட்டிருக்காங்க, அதே மாதிரி எனக்கு வேணும், வாங்கி தாங்கப்பா. எனக்கு வாங்கி தரணும், சரியா? வாங்கி தாங்க. வணக்கம். சரிம்மா, நான் பாக்குறேன். அம்மா சாப்பாடு விட்டுறாங்கல்ல, சாப்பிடு. இந்த ஒரு வாய் வாங்கி வரேன். வாங்கிக்கமா, வாங்கிக்கோ. என் பேர் நந்தினி, நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நந்தினி. உட்காருங்க. இந்தம்மா, சாப்பிடு. சொல்லுமா, என்ன விஷயம்? ஜமீன் கூட்டமைப்பு தலைமை பொறுப்பு விஷயமா உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன். ஜமீன் தலைமை பதவி விஷயமா என்ன எதுக்கு நீங்க பார்க்க வந்திருக்கீங்க? அது வந்து மூடி இருக்கிற கோவிலை திறக்கணும். அதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அது எதுவா இருந்தாலும் கேளுங்க. அப்புறம் பணமோ பொருளோ பதவியோ இல்ல உயிரோ எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் கொடுக்கிறேன். இந்த பிரச்சனையை முடிக்க சம்மதம் மட்டும் சொல்லுங்க, அது போதும் எனக்கு. உங்களுக்கு எவ்வளவு வேணும்னாலும் தயங்காம கேளுங்க. நான் அந்த ஜமீன் தலைமை பொறுப்புக்கு நான் வரணும். நீங்க என்ன வேணும்னாலும் கேளுங்க. ஒன்னே ஒண்ணுதான் வேணும். முதல் மரியாதை. நீ குடுக்கறன்னு சொன்ன பணம் பதவி பொருள் அளவுக்கு அதிகமாவே என்கிட்ட இருக்கு. ஆனா அவன் முன்னாடி நான் ஜெயிக்கிறது தான் எனக்கு கௌரவம்.
அவன் கண்ணு முன்னாடியே அதே கோயில்ல எனக்கு முதல் மரியாதை கிடைக்கணும். இத உன்னால பண்ண முடியுமா? நீ அப்படி பண்ணா இந்த பிரச்சனைய இன்னைக்கே முடிச்சிடலாம். முடிஞ்சா அத பண்ணு, இல்லனா வரேன். யார் இவங்க? 25 வருஷமா பூட்டி இருக்கிற கோயில ஏதோ இன்னைக்கு தான் பூட்டி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணே, இவங்க ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி அம்மா இருக்காங்களா, அவங்களோட மகனும் மருமகளும் டிவில எல்லாம் காட்டியிருக்காங்க, பார்த்தது இல்லையா? அடடே, ஆமா அவங்களே தான். ஆமா, இவங்களை எனக்கு நல்லா தெரியுமே. ஆனா இங்க எதுக்காக வந்திருக்காங்க? என்னதான் கிராமத்துல இருந்தாலும் அசல் ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆமா, எனக்கு எதுவும் தெரியாதே. உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே, நீங்களே சொல்லுங்க. ஜமீன் கூட்டமைப்பு இருக்குல்ல, அதுல இந்த முறை நடக்க போற தேர்தல்ல இந்த முறை அகிலாமா மருமகளான இவங்களும் நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நந்தினியும் போட்டியிட போறாங்க. எல்லா தடவையும் தேர்தல்ல ஓட்டு போட்டு தான் யாரு வெற்றின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தடவை நம்ம சிங்கம்பட்டி ஜமீன் தாய்க்கிழவி இருக்குல்ல, அது 25 வருஷமா பூட்டி இருக்கிற இந்த கோயில் பிரச்சனையை தீர்த்து வச்சு இந்த கோயிலை யாரு திறக்குறாங்களோ அவங்க தான் தலைவின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் இந்த கோயிலை பார்க்க வந்திருக்காங்க. அண்ணா, புளியம்பட்டி ஜமீனு, ஊத்துக்குழி ஜமீனு இவங்க பகையை தீர்த்து வச்சு இந்த கோயிலை இவங்க திறந்து வைக்க போறாங்களா? அதுக்காக தாமா வந்திருக்காங்க. ஆனா முடிச்சு வைப்பாங்களான்னு தெரியல. கோயில் கதவு எப்போ திறக்கும்னு உள்ள இருக்கிற அம்மனுக்கு மட்டும் தான் தெரியும். என்னையா அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க சம்பந்தப்பட்ட ஜமீனை போய் பார்க்காம எதுக்காக சம்பந்தமே இல்லாம எங்க வந்திருக்காங்க தெரியலையே. 25 வருஷமா அம்மனுக்கு விளக்கு போடாம கற்பூரம் ஏத்தாம ஊர்ல ஒரு பொட்டு மழையே இல்ல. இந்த பொண்ணை பாக்குறப்போ அம்மனை பாக்குற மாதிரியே இருக்கு. இந்த மகராசியாவது எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சு கோயில் கதவை திறந்து வைக்கணும். இந்த பொண்ணு மூலமாவது ஊருக்கு ஒரு நல்லது நடக்குதான்னு பாப்போம்.
கண்டியாப்பா, சொல்லுங்கய்யா. இங்க அனுப்புனா அங்க ஏதோ தனியா வேலை நடக்கும் போல இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க. ஒண்ணுடுவேன், புரியுதா? டேய், அந்த போன் எடு. இது அங்க வை. சொல்லு காளிமுத்து. ஐயா, ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வருடைய மகனும் மருமவளும் நம்ம கோயிலுக்கு வந்திருக்காங்க ஐயா. நந்தினி நேரம் என்னத்தானே வந்து பார்த்தா? இவங்க மட்டும் ஏன் கோயிலுக்கு போயிருக்காங்க? ஓ, பிரச்சனைய சரி பண்ணி கோயிலை திறக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன வந்து பார்க்காம எதுக்காக கோயிலுக்கு நேரடியா போயிருக்காங்க? அதான் தெரியலங்க ஐயா. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? டேய், வீட்டுல கை வைக்காம பாத்துக்க. நான் உடனே கிளம்பி வர்றேன். சரிங்க ஐயா. டேய், மடிசாவி. சரிங்கய்யா. என்ன முத்து, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயா, தோ முடிய போதியா. 10 நிமிஷத்துல முடிச்சிருயா. நான் போயிட்டு வந்துடுறேன். என்னையா மணி? ஐயா வணக்கம் ஐயா. அம்மாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஐயா. இப்ப காலைல தான் போன் பண்ணி சரி, பேசுறேன். வேலையை பாரு. சரிங்க ஐயா. சொல்லு மாரிமுத்து. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட மகனும் மருமகளும் பூட்டி இருக்க நம்ம கோயிலுக்கு வந்திருக்காங்கய்யா. டேய், அவங்க எதுக்குடா கோவிலுக்கு வந்தாங்க? தெரியலங்கய்யா. சம்பந்தப்பட்ட என்னையோ இல்ல ஊத்துக்குள்ள ஜெமினை பார்த்து பேசாம அவங்க எதுக்குடா கோவிலுக்கு வந்திருக்காங்க? ஏதாவது சத்தம் போட்டு அவங்கள கோயிலை விட்டு விரட்டிடவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் இப்பவே கிளம்பி அங்க வரேன். அவங்க பூட்ல மட்டும் கை வச்சிடாம பாத்துக்கோ. அதையும் மீறி கை வச்சா எவனா இருந்தாலும் கைய வெட்டிடு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரிங்கய்யா. சரி, போன வை, நான் வரேன். பார்வதி, நீ போய் விளக்கு போடு. சரி மாமா. அம்மா தாயே, உன்னோட மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உன்னை தேடி வந்து உன்கிட்டதான் முறையிடுவாங்க. ஆனா நீ இருக்கிற இடமே பிரச்சனையா இருக்கே. சிங்கம்பட்டி ஜமீன் அம்மா பிரச்சனைய தீர்த்து வச்சு உன் கோயில திறக்க சொல்லிருக்காங்க. ஆனா உன்னோட பிரச்சனைய சாதாரண மனுஷங்களான எங்களால எப்படிமா தீர்த்து வைக்க முடியும்? உன்னோட அருள் இருந்தாதான் இந்த உலகத்துல ஒரு அணு கூட அசையும். ஆனா
உனக்கும் எனக்கும் நடுவுல இந்த பூட்டு போட்ட கதவு இருக்கிறதுனால உனக்கு அபிஷேகமோ அர்ச்சனையோ எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கேன். நான் இன்னைக்கு தான் இங்க வந்தேன். எனக்கே உன் முகத்தை பார்க்க முடியலன்னு வருத்தமா இருக்கு. ஆனா இங்க இருக்கிற மக்கள் இத்தனை வருஷமும் உன் முகத்தை பார்க்காம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைத்தாயே. இவங்களுக்கு உன்னோட தரிசனத்தையும் அருளையும் அளவில்லாம அள்ளி கொடு. உங்க 2 பேருக்கும் என்னோட வணக்கம். என் பேரு பார்வதி. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட மூத்த மருமக. நீங்க 2 பேருமே இந்த ஊரே மதிக்கிற பெரிய மனுஷங்க. ஊருக்கு ஏதாவது பிரச்சனைனா தீர்த்து வைக்கிற இடத்துல இருக்கிற நீங்களே இப்படி பிரச்சனையா இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம். அதை எப்ப வேணாலும் பேசி தீர்த்துக்கலாமே. உங்க சொந்த பிரச்சனையால இந்த ஊரும் முக்கியமா இந்த கோவிலும் பாதிக்கப்படக்கூடாது. இத்தனை வருஷமா கோயில பூட்டு போட்டு மூடி வச்சிருக்கிறது ரொம்ப தப்புங்க. உங்களை கெஞ்சு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு கதவுல இருக்கிற பூட்டை தரங்க. ஊர் மக்கள் அம்மனை கும்பிடட்டும். அம்மன் பார்வை பட்டாதான் ஊருக்கு எல்லா நல்லதும் நடக்கும். ஏன் அனுமதி இல்லாம என் ஊருக்குள்ள வந்து 25 வருஷமா பூட்டின கோயில்ல விளக்கு போட்டதும் இல்லாம கோயில திறக்க வேற சொல்றியா நீ? இங்க பார், சிங்கம்பட்டி ஜமீனம்மா சொன்னதுனாலதான் இவ்வளவு நேரம் நான் பொறுமையா இருக்கேன். இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க? ஜமீன் கூட்டமைப்புக்காக கட்டப்பட்ட கோயில். இதுல ஜமீன் வாரிசு சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே பங்கு. நீங்க இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்கலையே. உங்க கோவத்தினால இந்த ஊர் இழந்ததெல்லாம் போதுங்க. இது வெறும் கோவம் இல்ல, 25 வருஷம் பகை. ஊட்டி கிடக்கிற கோவில்னு தெரிஞ்சோம் இங்க என்ன பிரச்சனை, யாருக்கு பிரச்சனை, எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தோம் யார கேட்டு கோவில் வாசல மிதிச்சீங்க? விளக்க போட்டு எதுக்கு கற்பூரம் ஏத்துனீங்க? சம்பந்தப்பட்ட எங்களை பார்த்து பேசாம எப்படி நீங்க நேரடியா கோயிலுக்கு வரலாம்? உங்க கோவம் எனக்கு புரியுதுங்க. ஆனா எனக்கு உங்களை பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த அம்மனை பார்க்கணும்னு தோணுச்சு. கிரகணம் பிடிக்கும் போது இல்லனா ஊருக்குள்ள ஏதாவது இழப்பு நடக்கும் போதுதான் கோவில சாத்தி வைக்கலாம். ஆனா கோயில இப்படி வருஷ கணக்குல பூட்டி வைக்கிறது யாருக்குமே நல்லது இல்லைங்க. ஒரு நாளைக்கு 2 நேரம் அம்மனை நீராட்டி 3 நேரமும் பூஜை பண்ணி எந்நேரமும் விளக்கு போட்டு கற்பூரம் ஏத்துனாதானே அம்மனோட மனசு குளிரும். அப்பதானே அம்மன் ஊருக்கு மும்மாரி கொடுப்பா. மக்களும் முப்போகம் விளைவிச்சு சந்தோஷமா இருப்பாங்க. ஓ, இந்த கதெல்லாம் இங்க வேணாம். கோவில பூட்டதுல இருந்து இந்த ஊருக்கு மழையே வரல. கோவில விளக்கேத்தி கற்பூரம் ஏத்துனா உடனே மழை வரும்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்ப நீ கூட தான் விளக்கு போட்டு கற்பூரம் ஏத்திருக்க, உடனே மழை வந்துருச்சா என்ன? அப்படி எல்லாரும் நம்புற மாதிரி இந்த ஊரே வியக்கிற மாதிரி மழை வரட்டும், அதுக்கப்புறம் யோசிக்கிறேன் இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுன்னு. பாத்தீங்களாயா, விளக்கு போட்டா மழை பெய்யுமா?